இன்றைய கோச்சாரத்தின் சிறு குறிப்பு மற்றும் தலைப்பு ஆகஸ்ட் 11 குரு சந்திரன் சேர்க்கையால் நிகழும் கஜகேசரி ராஜயோகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அளிக்கப் போகிறது. வேத ஜோதிடத்திலே மனதின் காரணியாய் கருதப்படுபவர் சந்திரன். இந்த சந்திரன் ஒரு ராசியில் ஏறத்தாழ 2.5 நாட்கள் வரை இருப்பார். குறுகிய நாட்களில் சந்திரன் ராசியை மாற்றுவதால் அவ்வப்போது மற்ற கிரகங்களோடு சேர்ந்து சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே சந்திரன் ஆகஸ்ட் 11 கடக ராசியில் நுழைய உள்ளார். இதனுடைய விரிவாக்கம் மற்றும் இந்த தலைப்பின் ரகசியத்தை கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காண இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான குறிப்பு, குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேத்தியங்களை படைத்து நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமா? சுவாமி மலை முருகன் சன்னிதானத்தில் வல்லபை கணபதியை காணலாம். அற்புதமான இந்த குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எண்ணற்ற நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உருவாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 10/8/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 25வது நாள், பிரதோஷம். இன்றைய சிறப்பு நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று. ஸ்ரீ வில்லிபுத்தார் ஆண்டாள் சன்னதியிலே 5 கருட சேவை, திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் 9:15 10:15 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி துவாதசி காலை 6:38 வரை, திரியோதசி நள்ளிரவு கலந்து 3:40 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை மதியம் 12:12 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கேட்டை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், யோகமுள்ள மனைவி யாருக்கு அமைவார்? சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனைவி வழியிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மூலம் லாபத்தை அடைக்க நினைக்காத ஆண்மகன்கள் இருந்தார்.
நகையாகட்டும் அழகாகட்டும் இருப்பதை ஏற்றுக்கொண்டு உறவுகளில் மட்டும் திருமணம் செய்தார். பின்னால் எதிர்பார்ப்புகள் கூடியது. உறவு பெண்கள் வீட்டில் ஏழ்மையின் நிலைமையை கண்டு வெளியே வசதிமிக்க பெண்களை தேடி எடுக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்தார். அதுபோல இன்று பல தற்காலத்தில் மனைவியால் ஏதாவது நன்மை உண்டாகுமா அல்லது சொத்துக்கள் ஏதாவது பெண் மனைவி வழியிலே வருமா, பெண் எடுக்கும் வீட்டில் வரதட்சணை நிறைய கொடுப்பார்களா, நகை அதிகம் போட்டு அனுப்புவார்களா என்ற லாப நோக்கத்தில் சிந்திக்கின்றன, செயல்படுகின்றன. தேவைகள் அதிகரிக்கும் போது இவையெல்லாம் தவிர்க்க முடியாது ஆகிவிடுகிறது. ஜோதிட ரீதியாக மனைவியால் யாருக்கு லாபம் உண்டாகும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அவரவர் ஜாதகத்திலே 7ஆம் இடம் மனைவி ஸ்தானமாகும். அதோடு அவரது ஜாதகத்திலே சுக்கிரனும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். கன்னி வீட்டிலே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கும். கடகம் சிம்ம ராசிகளை சுக்கிரன் பகையாகிறது. எனவே கடகம் சிம்மம் கன்னி வீடுகளில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர் நல்ல மனைவி கிடைத்தால் போதும் என்று மனம் செய்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது என்ற மனதில் கொள்ள வேண்டும். சொந்த உழைப்பால் மட்டும் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும். 7ஆம் இடத்து அதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ அல்லது 7ஆம் இடத்தில் வலிமையான ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சுக்கிரன் வலுப்பெற்றிருந்தாலோ வரும் மனைவியால் நல்ல யோகம் உண்டாகும். உச்சம் பெற்ற கிரகம் சிறப்பு. எந்த அளவுக்கு கிரகம் வலுவோடு உள்ளதோ அந்த அளவுக்கு மனைவியால் பொருள் சேரும் என்பதை உணர வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளுடன் பெண்களை தேடக்கூடாது. ஒரு சிலருக்கு 8ஆம் இடத்தில் கிரகம் உச்சம் பெற்று அமர்ந்தால் மனைவியின் மூலம் அதிகமான பலன்களும் லாபங்களும் உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் 2ஆம் இடம் பொருள் சேர்க்கக்கூடியது. 11ஆம் இடம் வருமானம் லாபத்தை குறிக்கக்கூடியது. 5, 9 வீடுகள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவை. லக்னம் சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஆகியவற்றுக்கு 7ஆம் அதிபதி மேலே சொன்னவாறு 2, 11, 5, 9 ஆகிய இடங்களில் சேர்ந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் மனைவி வழியிலே சொத்துக்கள் வரும். அப்படி மனைவி வழியிலே வரவில்லை என்றால் ஏழை பெண்ணை திருமணம் செய்தாலும் மனைவி வந்த பிறகு பொருள் சேர்க்கை துவங்கிவிடும். இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் நன்மை உண்டு. திருமணத்திற்கு பிறகு வாரம் தவறாமல் பெருமாளை வணங்கி வர வேண்டும். மேலும் வருடம் ஒரு முறை குலதெய்வத்திற்கும் திருப்பதிக்கும் சென்று வந்தார். மனைவியின் மூலம் பொருள் சேரும். செல்வ நிம்மதி நிலைத்திருக்கும். நாளைய தினம் ஈட்டிய செல்வம் என்றென்றும் நிலைக்க பரிகாரம். இதனுடைய தொடர் விளக்கம் தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நம் நல் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து பலவிதமான கோணங்களிலே ஆராய்ந்து கொண்டே வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும், அதற்கான இணைவு என்ன என்பதை இப்போது பார்ப்போம். 5ஆம் வீட்டை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5ஆம் அதிபரை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும். 10வது ஸ்தானத்தை ஒரு கிரகம் பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்ணுடைய ஜாதகத்திலே 9ஆம் இடத்தை பார்க்க 9வது இடம் பலமாக இருக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5இல் பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் உண்டாகும். 5இல் ஆண் கிரகங்கள் இருக்க ஆண் குழந்தைகள் உண்டாகும். பெண் கிரகங்களுக்கான சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகியோருடைய ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும். புத்திர பாக்கியம் அமையாததற்கு காரணங்கள்: 5ஆம் வீடு கெட்டு போயிருக்க, 5ஆம் அதிபர் மனை நீச்சம் மறைவு தீய கிரகங்கள் பார்வை சுப பார்வை இல்லாமல் இருந்தால் புத்திரபாக்கும் தடை ஏற்படும். 5லே குரு சனி செவ்வாய் ராகு சூரியன் ராகு கேது இதில் ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டோ கூடியிருந்தால் புத்திர தோஷம் தடைப்படும். அப்படி குழந்தை பிறந்தால் ஆண் வாரிசு பிறப்பது ஒரு மிகவும் அபூர்வமான ஒரு நிகழ்ச்சியாகும். லக்னத்துக்கு 12 அல்லது 2 சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி போன்றவர் ஒன்று அல்லது பல கிரகங்கள் இருக்க ஜாதகருக்கு ஆண் வாரிசு அமைவது கஷ்டம். தோஷங்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய தினம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆகஸ்ட் 11 குரு சந்திரன் சேர்க்கையால் நிகழும் கஜகேசரி ராஜயோகம். இந்த 3 ராசிக்கு ஜாக்பாட் அளிக்கப் போகிறது. வேத ஜோதிடத்திலே மனதின் காரணியாய் கருதப்படுபவர் சந்திரன். இந்த சந்திரன் ஒரு ராசியில் ஏறத்தாழ 2.5 நாட்கள் வரை இருப்பார். குறுகிய நாட்களில் சந்திரன் ராசியை மாற்றுவதால்
அவ்வப்போது மற்ற கிரகங்களோடு சேர்ந்து சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படும். அந்த வகையிலே சந்திரன் ஆகஸ்ட் 11ஆம் தேதி கடக ராசியிலே நுழைய இருக்கின்றார். அவ்வாறு அவர் நுழைவதன் மூலம் எந்தெந்த ராசிக்காரர்கள் பலனை அடைவார்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இந்த தொடரிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த கடக ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார். இதனால் சந்திரன் பெயர்ச்சியால் கடக ராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கை கஜகேசரி ராஜயோகத்தை உருவாக்க உள்ளது. இந்த கடக ராசியில் குரு பகவானை தவிர சூரியன் மற்றும் புதனும் பயணித்து வருவதால் கஜகேசரி ராஜயோகத்தை தவிர சதுர் கிரக யோகமும் புத ஆதித்யாய யோகமும் அம்ச ராஜ யோகமும் உருவாகிறது. கடக ராசியிலே குரு சந்திரன் சேர்க்கையால் உருவாகும் கஜகேசரி ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் 3 ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை பெற இருக்கின்றனர். இப்பொழுது அந்த அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை நாம் காணலாம். முதலிலே கடகம். கடக ராசியின் முதல் வீட்டில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பல வழிகளிலே இந்த நல்ல செய்திகள் பெறக்கூடும். பணிபுரிபவர்களுக்கு சில நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். வருமானத்தில் நல்ல அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும். அடுத்தது கன்னி. கன்னிய ராசியின் 11வது வீட்டிலே குரு சந்திரன் சேர்க்கையா கஜகேசரி ராஜயோகம் உருவாகி இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் மங்களகரமாய் இருக்கும். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனம். மீன ராசியின் 5வது வீட்டிலே குரு சந்திரன் சேர்க்கையால் கஜகேசரி ராஜயோகம் உருவாகி இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. பணிபுரிபவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் 12 ராசிக்காரர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஷார்ட்ஸ் என்ற ஒரு அருமையான ஒரு பகுதியும் வெளிவர இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் பலாபலனையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லா தரப்பினரும் இருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். திறமை வெளிப்படும். சக ஊழியரிடமிருந்து கருத்து வேற்றுமை நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லா தரப்பினரும் இருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். திறமைகள் வெளிப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த சக ஊழியரிடம் இருந்து கருத்து வேற்றுமை நீங்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புது முயற்சிகளில் ஈடுபடும் முன் தகுந்த ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வது அவசியம். வீண் அலைச்சலும் காரிய தடையும் ஏற்படலாம். கவனம் தேவை. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வயலட் வெண்பட்டு.
அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் தகுந்த ஆலோசனை எடுத்துக்கொள்வது அவசியம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீண் அலைச்சலும் காரிய தடையும் ஏற்படலாம், கவனம் தேவை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும், பகைகள் விலகும், அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும், பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும், எல்லா வசதிகளும் கிடைக்கும், தர்ம சிந்தனை அதிகரிக்கும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும், பகைகள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவர்களால் இந்த பிரச்சனைகள் சரியாகும், பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லா வசதிகளும் கிடைக்கும், தர்ம சிந்தனை அதிகரிக்கும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் சிறப்படை, புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் சிறப்படையும், புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நீண்ட தூரம் பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும், சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும், மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று நீண்ட தூரம் பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும், சக பணியாளர்கள் மூலம் உதவி கிடைக்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும், மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளித காரியங்கள் கைகூடியும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும், போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரித்தால் எளித காரியங்கள் கைகூடும், எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்பட்டு போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரத்து குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இப்போ கவனமாய் பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்ட பண வரத்துக்கு குறைவு இருக்காது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இப்போ கவனமாய் பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வீண் அலைச்சலும் காரிய தடையும் ஏற்படலாம், கவனம் தேவை. குல தெய்வத்தை பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன வருத்தம் நீங்கும், மனோ தைரியம் அதிகரிக்கும், எல்லா காரியங்களும் சாதகமாய் நடந்து முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வீண் அலைச்சலும் காரிய தடையும் ஏற்படலாம், கவனம் தேவை. ஒரு ஆள நட்சத்திரத்தை சார்ந்த குல தெய்வத்தை பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும், மன வருத்தம் நீங்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த மனோ தைரியம் அதிகரிக்கும், எல்லா காரியங்களும் சாதகமாய் நடந்து முடியும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எல்லா காரியங்களும் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும், எல்லா தரப்பினரும் ஆதரவும் கிடைக்கும். நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், போட்டிகள் குறையும், தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த எல்லா தரப்பிலும் இருந்த ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், போட்டிகள் குறைந்து தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும்.
கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர் நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பழுப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அடைவார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்கான செய்யும் பணிகள் திருப்தியை தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இருந்த தகராறுகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, கரு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தியை தரும். அக்கம் பக்கத்தில் இருந்த தகராறுகள் நீங்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, என் ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.